வணக்கம் மக்களே. தமிழ் காதலியின் ஆடியோ நாவல்கள் உலகத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது எழுத்தாளர் தமிழ் காதலி சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தியின் தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகங்கள் 62, 63 மற்றும் 64. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தி. மேடம், இன்றைக்கி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் நடக்கிற இடத்துக்கு நம்ம விசிட் போகணும். நான் உங்ககிட்ட நேற்றே இதை பற்றி சொல்லியிருந்தேன் என்று விபினேஷ் பவ்யமாக திரௌபதியிடம் உரைக்க, அவளோ தன் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தவள், தாராளமாக கிளம்பலாம் என்று கூறியவள் அங்கிருந்து 2 அடி தான் எடுத்து வைத்திருப்பாள். என்ன பேபி டார்லிங், மாமா விட்டுட்டு நீ மட்டும் தனியாக போகிற, இது தப்பு இல்லை என்று அவள் பின்னே இருந்து குரல் வந்தது. அதில் பற்களை கடித்தவள், இவன என்று நினைத்த வண்ணம் கோபமாய் அவனை திரும்பி பார்க்க கைகளை பேண்ட் பாக்கெட்டுக்குள் நுழைத்தவாறு கூலாக இவளைத்தான் பார்த்து கொண்டு நின்று இருந்தான் தேவராட்சசன். அவளோ அவனை விழிகளை உருட்டி முறைத்த வண்ணம் நின்று இருக்க கம்பீரமாக நடை போட்டு அவளை நெருங்கியவன் அவளுக்கு ஓரடி இடைவெளி விட்டு நிற்க அவளோ அவனை விழிகளை உருட்டி உருட்டி இன்னமும் முறைத்து கொண்டிருந்தாள். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறே பேபி டார்லிங், இந்த மாதிரிலாம் நீ பண்ணவே கூடாது. அண்ட் நான் இப்போ உன்னோட பிஸ்னஸ் பார்ட்னர், இதில் ஈக்குவலாக எனக்கும் ரைட்ஸ் இருக்குது. ஸோ நீ எங்கே போனாலும் அங்கே நானும் வருவேன் என்று அவன் கண்ணில் இருந்த கண்ணாடியை கழட்டிய வண்ணம் அவளிடம் கூற, எங்கே போனாலும் வருவியா? நான் போய் கடலை விடுறேன், நீயே வந்து கூடவே விடுவியா என்று அவள் ஆக்ரோஷமாக கேட்க, அதில் சாதாரணமாக தோள்களை குறுக்கியவன், முதல்ல நீ கடலை விழணும்னா அதுக்கு என்னோட பர்மிஷன் வேணும் டார்லிங். நான் தான் உனக்கு அந்த பர்மிஷனை கொடுக்கவே இல்லையே என்று அவள் விழிகளை ஆழ்ந்து நோக்கியவாறு இரும்பு குரலில் அவன் உரைக்க, ஏய், நீ யாருடா எனக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு? ஹூ ஆர் யூ? தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பேசிக்கிட்ட வாங்கி கட்டிக்காத சொல்லிட்டேன். ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்னு ஒரு நாள் என்கிட்ட செருப்படி வாங்க போகிறப்பாரு என்று அவள் ஆக்ரோஷமாக கூற, அவள் கூறியதை கேட்டு அவள் உதட்டை வலிக்க கிள்ளினான் தேவராட்சசன். அதில் வலியில் கத்தியவள் அவன் கரத்தை தட்டிவிட்டு தன் உதட்டை தேய்த்தவாறு, என்னை டச் பண்ணுறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தது? இன்னொரு தடவை இந்த மாதிரி என்னை தொட்ட மவனை கையை வெட்டிடுவேன் என்றாள் மீண்டும் கோபமாக. அதில் இந்த முறை அவள் பின் கூந்தலை இறுக பிடித்து அவளை தன் அருகே இறுக்கமாய் நிற்க வைத்தவன், உதட்ட மட்டும் இல்லடி, உன்னை எங்கே வேணும்னாலும் டச் பண்ணுவேன், உனக்கே அதை தடுக்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது என்றான் அழுத்தமான குரலில். அவன் கூறியதை கேட்டு கோபம் பொங்கி வந்தது அவளுக்கு. அதை அணைக்கட்டி தடுத்தவள், இப்போ என்னை விட போறியா இல்லையா என்றால் பற்களை கடித்த வண்ணம். அதில் சிறிது நொடி அவள் கண்களை ஆழ ஊடுருவி விட்டு அவளை தன்னிடமிருந்து பிரித்தவன், மிஸ்டர் விபினேஷ், சைட்டுக்கு கிளம்பலாம், உங்களோட மேடமை கூட்டிட்டு வாங்க என்று கூறியவாறு முன்னே கம்பீரமாக நடந்தான். உன் கூட வரணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை, என்னால் தனியாகவே போக முடியும், நீ தனியாக போ என்று அவள் பின்னே கோபமாய் கத்த, அதையெல்லாம் அவன் காதில் வாங்கி கொள்ளவே இல்லை. அவன் பாட்டிற்கு முன்னே சென்று விட்டான். அதில் தரையில் காலை ஓங்கி அடித்து அவள் தன் கோபத்தை வெளிப்படுத்த, மேடம், இதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, அவர் இப்படி தான் நம்மளை டார்ச்சர் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பார். நீங்கள் தான் அது எல்லாத்தையும் கண்டுக்காமல் உங்களோட எய்மை அச்சீவ் பண்ணுறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இது தானே தாரகை மேடமும் சொன்னாங்க என்று அவன் கூற, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இவ்வளோ அமைதியாக இருக்கேன் விபினேஷ், இல்லைன்னா எப்போவும் என் பிஸ்டலோட புல்லட்டு இவன் தலையில் இறங்கியிருக்கும் என்று பற்களை கடித்த வண்ணம் உரிமையவள் வேகமாய் அங்கிருந்து நகர்ந்தாள். ஆனால் அவள் கூறி சென்றதை எண்ணி சிரிப்பு தான் வந்தது விபினேஷிற்கு. தேவ ராட்சசனை இவன் கொள்வாளா என்று நினைக்கும் பொழுதே சிரிப்பு வராமல் இருப்பது தான் அதிசயம். இங்கு தேவராட்சச படையினர் தங்கள் காரில் தேவராட்சசின் காரை பாதுகாப்பிற்காக சுற்றி வளைத்திருக்க, தன் ரோல்ஸ் ராயல்ஸில் டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்தவன் ஸ்டியரிங்கில் தாளம் போட்டு கொண்டிருந்தான். அவனின் ஒவ்வொரு செயலையும் ஆழ உள்வாங்கிக் கொண்டு அவள் தன் காரில் ஏல செல்ல, தன் காரின் ஆரனை அடித்து அவளுக்கு சைகை செய்தான். நீ இங்குதான் வரவேண்டும் என்பது போல் தேவராட்சசன். அவனின் செயலில் கார் கதவை கோபத்தில் ஓங்கி அடித்து மூடியவள் வேகமாய் அவன் கார் அருகே சென்று அவன் காரின் முன் சீட்டில் ஏறி அமர்ந்து கொண்டாள். பரவாயில்லையே, நான் கூட உன்னை சீட்டில் உட்கார வைக்கிறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணணும்னு நினச்சேன். பின்னாடி சீட்டில் தான் ஏறி உட்காந்துருவேன்னு நினச்சேன் பேபி. ஆனால் மாமாவை ரசிக்கணும்னு என் பக்கத்துலேயே உட்காந்துட்டியா என்று அவன் கூற, அதில் திரும்பி அவனை முறைத்தவள், நீ என்ன ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க எரன்? இது உன்னோட நேச்சரே கிடையாது. அடுத்தவங்கள பாவம் பார்க்காம கொடூரமாக கொல்றதும் அவங்கள சித்திரவதை செய்யறது தான் உன்னோட குணமே. ஆனால் நீ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக இப்படியெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு புரியலை. இன்னும் என்கிட்ட இருந்து இன்னும் உனக்கு என்ன கிடைக்கணும், இல்லை நான் என்ன வழிகளை அனுபவிக்கணும்னு இப்படியெல்லாம் பண்ணுற என்று அவள் ஆக்ரோஷமாக கத்த, சில நொடிகள் அவள் கண்களை ஆழ்ந்து பார்த்தான்.
அவன் பார்வையில் தான் தடுமாறி போனாள். எதுக்கு அப்படி பார்க்குற என்று தடுமாறிய குரலில் கேட்டவள் முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொள்ள அவளின் தாடியை இறுக பிடித்து அவளின் செயலை தடுத்தவன், கொஞ்ச நேரம் அப்படியே இரு என்றான் உருமலாக. அதில் மடந்தையும் அமைதியாக அவனை எதிர்த்து பேசாமல் அவன் முகத்தையே தன்னை அறியாமல் விழித்து பார்த்து கொண்டிருக்க என்ன நினைத்தானோ தெரியவில்லை. அவளை ஒரே இழுவையில் இழுத்து அவள் உதட்டில் அவள் என்னவென்று உணரும் முன்னமே அழுத்தமாய் இதழில் முத்தமிட்டு அவளை விலக்கியவன் எதுவும் நடவாதது போல் காரை ஸ்டார்ட் செய்தான். ஆனால் பெண்ணவள் தான் அவனின் இந்த அதிரடி தாக்குதலில் அதிர்ந்து போய் அமர்ந்திருந்தாள். நினைவு திரும்பி அவள் கோபமாய் ஏதோ பேச வரும் பொழுது அவள் உதட்டின் மீது தன் ஒற்றை விரலை வைத்தவன், இங்கிருந்து நம்ம கிளம்பி அங்கே போய் ரீச் ஆகிற வரைக்கும் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரக்கூடாது. தேவையில்லாமல் என்னோட மூடை ஸ்பாயில் பண்ணிடாத என்றான் உருமலாக. அதில் அவன் கையை தட்டிவிட்டவள் அமைதியாக சீட்டில் சாய்ந்து வெளியே வேடிக்கை பார்க்க ஆரம்பித்து விட்டாள். ஆனால் அவளையே அறியாமல் ஒரு சொட்டு கண்ணீர் அவள் விழிகளின் ஓரம் துளிர்த்தது. அதை அவன் அறியும் முன்பு அவள் வேகமாய் துடைத்துவிட அதைத்தான் உணர்ந்து கொண்டே இருந்தான் ராட்சசன். அவளின் கண்ணீரை கண்டும் அவன் முகத்தில் பெரிதாக எந்த மாற்றமும் இல்லை. கிஸ் பண்ணது கடறியா என்று அவன் அழுத்தமான குரலில் வினவ அவள் மடிமீது இருந்த அவளின் கரத்தை கோபத்தில் இறுக்கினாள். அதை பார்த்தவன் இறுகியிருந்த அவள் கரத்தை வேகமாய் தன் பக்கம் இழுத்து அதில் தன் கரங்களை நுழைத்து கொண்டான். ஆனால் அவளோ அவன் புறம் திரும்பாமலேயே தன் கரத்தை தன் புறம் இழுத்துக்கொள்ள போராட, கொஞ்ச நேரம் அமைதியா இரு விஸ்வா என்றான் பழைய தேவராட்சசனாக உருமலுடன். அவனின் விஸ்வா என்ற அழைப்பில் அதிர்ந்து அவனை திரும்பி பார்த்தாள் மங்கை. ஆனால் அவனோ சாலையில்தான் கவனம் செலுத்தி கொண்டிருந்தான். அதில் அதற்கு மேல் அவனிடம் பேச தோன்றாமல் மீண்டும் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். ஆனால் இணைந்திருந்த அவர்கள் கரங்கள் மட்டும் இன்னும் விலகவே இல்லை. ஆனால் உள்ளுக்குள் திரௌபதியின் மனமோ கூப்பாடு போட்டு கொண்டிருந்தது. உன் தந்தை உன் கண் முன்னே கொன்றவன், உன்னை சித்திரவதை செய்தவன், அவனுடன் கரம் கோர்த்து கொண்டிருக்கிறாயா என்று அவள் மூளை அவளை எள்ளி நகையாட அதில் கண்களை இறுக மூடிக்கொண்டவள் தன்னை எண்ணியே கழிவிறக்கம் கொண்டாள். சிறிது தூர பயணத்திற்கு பிறகு அவர்களின் கார் கட்டுமான பயன்கள் நடக்கும் இடத்திற்கு வந்து நின்றது. பெண்ணவளோ இன்னும் அதை உணராமல் அப்படியே அமர்ந்திருக்க அவள் கரத்தில் ஒரு முறை அழுத்தம் கொடுத்தான் தேவராட்சசன். அதில் அவள் தன் நினைவிலிருந்து வெளிவந்து அவனை திரும்பி பார்க்க, இறங்கு என்று ஒற்றை வார்த்தையில் கூறிவிட்டு அவள் கரத்திலிருந்து தன் கரத்தை பிரித்து கொண்டு வேகமாய் காரில் இருந்து இறங்கிவிட்டான். பெண்ணவளோ அவன் பிடித்திருந்த தன் கரத்தை பார்த்தவள் பின்பு ஒரு பெருமூச்சை ஒன்றை வெளியிட்டு தானும் காரிலிருந்து இறங்கினாள். தேவராட்சசன் அவள் இறங்குவதற்கு முன்பாகவே பணிகள் நடக்கும் இடத்திற்கு நடைபோட ஆரம்பித்திருந்தான். பெண்ணவளோ விழிகளை கூட சிமிட்டாமல் அவனை பார்த்தவாறு அவன் பின்னே நடந்தாள். அவள் மனமோ உள்ளுக்குள் அவளை கேள்வி எழுப்பியே கொலையாய் கொன்றது. அவனது நெருக்கத்தை விரும்புகிறாயா? எதனால் உனக்கு இப்படி தோன்றுகிறது? 2 வருடத்திற்கு முன்பு அவனிடம் சித்திரவதை அனுபவிக்கும் பொழுது அவனை விட்டு பிரிந்து சென்றால் போதும் என்று நினைத்தாயே. ஆனால் இப்பொழுது உன்னையே அறியாமல் அவனின் அருகாமையை ஏற்றுக்கொள்கிறாய். என்ன ஆயிற்று உனக்கு என்று அவள் மனம் அவளுக்கு கேள்வி எழுப்ப அதற்கு பதில் கோர தெரியாமல் திணறி போனாள் மங்கை. விபினேஷ் அவளுடன் நடந்தவன், மேடம் கவனமாக வாங்க, கீழே எல்லாம் கல் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லை, ஒர்க் நடக்கிற இடத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று கூறிக்கொண்டே அவன் அவளுடன் செல்ல அவளோ அவன் கூறியதை காதில் வாங்கி கொள்ளவில்லை. தன் நினைவுகளின் போக்கில் அதில் உழன்று கொண்டிருந்தாள். அதுவே அவளுக்கு மிகப்பெரிய வினையாய் வந்து அமையப் போகிறது என்று அப்பொழுது அறிந்திருக்கவில்லை திரௌபதி. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகம் 63. திரௌபதி விபினேஷ் கூறிய எச்சரிக்கையை காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. அவளோ தேவராட்சசனின் நினைவுகளில் உழன்று கொண்டிருந்தாள். அவளின் மனமும் மூளையும் அவளை கேள்வி மேல் கேள்வி எழுப்பி நிறைகுலைய வைத்து கொண்டிருந்தது. அவளது நிலை உணர்ந்த விபினேஷ் தயக்கமாக, மேடம் என்று சற்று சத்தமாக அவளை அழைக்க அதில் சுயநினைவிற்கு வந்தவள் திரும்பி அவனை பார்க்க, உள்ள போகலாம் மேடம், ஏன் இவ்வளோ பொறுமையாக நடந்து வரீங்க என்றான் அமைதியான குரலில். அதற்கு எந்த பதிலும் கூறாமல் இப்பொழுது வேகமாக வேலைகள் நடக்கும் இடத்திற்கு நடக்க ஆரம்பித்தாள் திரௌபதி. அவளுக்கு முன்பாகவே தேவராட்சசன் அந்த இடத்திற்கு சென்று விட்டான். அங்கு இன்ஜினியரிடம் அவன் கட்டிட வேலைப்பாடுகள் குறித்து பேசிக் கொண்டிருக்க அவன் அருகே வந்து நின்றவள் பொம்மை போல் தலை குனிந்து நின்றிருந்தாள். ஓரக்கண்ணால் அவளை பார்த்தவனோ, விஸ்வா, அவங்க கிட்ட உனக்கு ஏதாவது டவுட் கேட்கணும்னா கேட்டுக்கோ,
இல்லை, அவங்க கிட்ட வேற ஏதாவது சொல்லணும்னாலும் சொல்லிக்கோ என்று அவன் கூற அவளோ எதையும் காதில் வாங்கி கொள்ளவில்லை. அமைதியாக நின்று இருந்தாள். அதிலோ விஷ்வா என்று அவன் அழுத்தமான குரலில் மீண்டும் அவளை அழைக்க அதில் பட்டென்று அவனை நிமிர்ந்து பார்த்தவள், அதான் நீயே எல்லாத்தையும் சொல்லிட்டியே, அப்புறம் இதுக்கு மேலே சொல்றதுக்கு என்ன இருக்கு என்றாள் அமைதியான குரலில். அவள் கூறியதை கேட்டு சில நொடிகள் அவளை ஆழ்ந்து பார்த்துவிட்டு மீண்டும் இப்பொழுது தன்னிடம் பேசிக் கொண்டிருந்தவிடம் திரும்பியவன் மேலும் அவருடன் பேசியவாறு அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தான். அவரும் அவனுடன் நடக்கும் ஒவ்வொரு வேலைகளை பற்றி விவரித்துக் கொண்டே நடந்து கொண்டிருக்க திரௌபதி அமைதியாக அவர்கள் பேசுவதையெல்லாம் உள்வாங்கிக் கொள்ளாமல் தன் போக்கில் அவர்களுடன் நடந்தாள். விபினேஷ் தன் பங்கிற்கு சில சந்தேகங்களை கேட்க அவனின் கேள்விகளை கேட்டு புருவம் உயர்த்தி அவனை பார்த்தான் தேவராட்சசன். இல்லை சார், எனக்கும் சில டவுட்ஸ் இருக்கு, தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ஃப்யூச்சரில் இதெல்லாம் எனக்கு யூஸ் ஆகும்ல என்று விபினேஷ் தலையை சொரிந்து கொண்டு பாவமாய் கூற அதற்கு எந்த பதிலும் அவன் கூறவில்லை. இவர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்க மேலே கிரேன் மூலம் கிரைனட் கற்களை கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். இதை எதையும் அவர்கள் அறியாமல் அந்த இடத்திற்கு வர திடீரென்று சாரம் ஒரு பக்கமாக அருந்தது. இதை முதலில் யாரும் எதிர்பார்க்கவில்லை. அங்கு அந்நேரம் கீழே சரியாக இருந்தது என்னவோ திரௌபதி தான். சில நொடிகளில் மேடம் தள்ளி போங்க என்று அங்கிருந்த அனைவரும் கத்த அவளோ தன் நினைவில் உழன்று கொண்டிருந்தாள். மேலே இன்னொரு கயிறும் அருந்துவிட தயாராக இருந்தது. அதை கண்டு அனைவரும் மேலும் அலறினர். இவளுக்கு சற்று இடைவெளி விட்டு முன்னே நடந்து கொண்டிருந்த தேவராட்சசன் எதற்காக இவர்கள் இப்படி கத்துகிறார்கள் என்று புரியாமல் திரும்பி பார்க்க திரௌபதியோ அவர்கள் கத்துவதை கூட காதில் வாங்கி கொள்ளவில்லை. அவள்தான் தேவராட்சசனின் நினைவுகளில் இருக்கிறாளே. அவர்கள் கத்துவதை நன்றாக கூர்ந்து கவனித்த தேவராட்சசனுக்கு அப்போதுதான் ஒன்று புரிந்தது. அவர்கள் கூறியதை கேட்டு அவனும் அதிர்ந்து மேலே நிமிர்ந்து பார்க்க அந்த கிரைனட்கள் சரியாக இவளுக்கு தலைக்கு மேலாக இருந்தது. அதை கண்டவன், விஷ்வா தள்ளிப்போ என்று ஆக்ரோஷமாக கத்த அவ்வளவு நேரம் யார் கத்துவதையும் கேட்காமல் இருந்தவளுக்கு அவன் குரல் மட்டும்தான் கேட்டது அதிசயம். அவனின் குரலில் அவனை நிமிர்ந்து பார்த்தவள் புரியாமல் விழிகளை சுருக்கினாள். அதற்குள் கல்லும் மற்றொரு கற்றை அறுத்து கொண்டு பூமியை நோக்கி தன் பயணத்தை ஆரம்பித்திருந்தது. அதில் அதிர்ந்து போனவன் பாய்ந்து சென்றானா அல்லது காற்றில் மிதந்து சென்றானா என்று தெரியவில்லை. நொடிக்கும் குறைவான நேரத்தில் அவளை ஒரே இழுவியாக இழுத்துக்கொண்டு அங்கிருந்து உருண்டு சென்று தூர விழ திரௌபதி நின்றிருந்த இடத்தில் புழுதியை கிளப்பிக் கொண்டு கீழே விழுந்தது அந்த கிரைனட்கள். அதில் தன்னவள் மேல் ஒரு மண் துகள் கூட விழுந்துவிடக்கூடாது என்று அவள் மேல் விழுந்து அவளை ராஜாளி கழுகு போல் தன் பறந்துவிருந்த கரங்களின் மூலம் முதுகின் பின்னே மறைத்து கொண்டான் தேவராட்சசன். விழுந்த அனைத்து கற்களும் மண் துகள்களும் அவன் மீதுதான் விழுந்தது. அதில் அவன் கை, முதுகு, தலை என்று நிறைய இடங்களில் அடிபட்டு ரத்தமும் சிறிதாக வடிய துவங்க அவனோ அதை பற்றி கொஞ்சமும் கவலை இல்லாமல் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். அவளோ இறுக மூடியிருந்த தன் கண்களை மெல்ல திறக்க அப்போதுதான் நடந்த நிகழ்வு அவளுக்கு புரிந்தது. அதில் நெஞ்சம் தூக்கிவாரி போட அவள் அதிர்ச்சியுடன் அவனை நிமிர்ந்து பார்க்க அவனோ தன் விழிகளை கூட சிமிட்டாமல் அவளைத்தான் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவனின் காயங்களைக் கண்டு அதிர்ந்து போனவள், ஏரன் என்ன இது, உனக்கு அடிபட்டு இருக்கு என்று அதிர்ச்சி கரகரத்த குரலில் அவன் காயங்களை விழிகளை விரித்து பார்க்க அவளையே அறியாமல் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் சுரந்து விட்டது அவனுக்காக. ஆனால் அவனோ தன் காயங்களை எண்ணி கொஞ்சமும் பெரிதாக அலட்டி கொள்ளாதவன் வேகமாய் எழுந்து நின்று அவளையும் இழுத்து நிற்க வைத்தான். அவளோ இன்னும் அவன் காயங்களை பரிதவிப்பான கண்களுடன் பார்த்து கொண்டிருக்க யாரும் எதிர்பாராத நொடி ஓங்கி அவள் கன்னத்தில் ஒரு அறை விட்டான் ராட்சசன். அவன் அறையில் சுருண்டு கீழே விழ சென்றவளை இடைவெளித்து மீண்டும் தன்னை நோக்கி இழுத்தவன் அவள் தாடையை இறுக பிடித்து, பைத்தியக்காரி, பைத்தியம் பிடிச்சிருக்கவனுக்கு, அத்தனை பேர் கத்துறாங்க, கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காம அப்படியே நிற்கிற, எங்கடி இருக்கு உன்னோட சிந்தனையெல்லாம் என்று அவன் ஆக்ரோஷமாக கத்த அவனின் கர்ஜனை சத்தத்தில் வேலை செய்து கொண்டிருந்த அனைவரும் நடுநடுங்கி போயினர். அந்த இடத்தில் அவன் குரல் மட்டும்தான் 4 திசைகளிலும் எதிரொலித்தது. ஆனால் கொஞ்சமும் அதை கண்டு கொள்ளாமல் அவள் இன்னும் அவன் காயங்களை ஆராய்ந்து கொண்டிருக்க அவள் தாடையை வலிக்கும் அளவிற்கு இறுக பற்றியவன், விஷ்வா என்றான் ஆக்ரோஷமாக அவளின் கவனத்தை தன் பக்கம் திசை திருப்பும் வகையில். அதில் சட்டென்று அவனை நிமிர்ந்து பார்த்தவள் என்ன பேசுவது என்று தெரியாமல் புத்தி பெயர்த்தோர் போல் அவன் முகத்தையே பார்க்க, உன்னை தாண்டி கேட்குறேன், கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு, அப்படி என்ன சிந்தனை உனக்கு, கொஞ்சம் விட்டுருந்தா அந்த கல்லு மேலே விழுந்திருக்கும், செத்து போயிருப்படி நீ என்று அவன் கத்த அடுத்த நொடி பைத்தியம் பிடித்தவள் போல் ஆக்ரோஷமாக கத்தியவாறு அவனை பிடித்து தள்ளினாள் பெண்ணவள். அவளின் செயலில் வேண்டுமென்று 2 அடி பின்னே சென்றவன், விஷ்வா என்று உருமலாக அவளை மீண்டும் அழைக்க, கூப்பிடாத, அப்படி கூப்பிடாத
என்றால் காதை இரு பக்கமும் இறுக மூடிக்கொண்டு கண்களை மூடியவாறு பெண் அவள் அழுகையுடன். அவள் அழுகையில் வலித்த தன் நெஞ்சை நீவிக்கொண்டவன் ஒரு பெருமூச்சை ஒன்றை வெளியிட்டவாறு, என் கூட முதல்ல வா நீ என்று கூறியவாறு அவளை நெருங்கி அவள் கரத்தை பிடிக்க அவன் கரத்தை உதறிவிட்டவள் வேகமாய் அங்கிருந்து ஓடத் துவங்கினாள். பைத்தியம் பிடித்தவள் போல் அவள் அங்கிருந்து இலக்கே இல்லாமல் எங்கேயே ஓட, அவளின் செயலில் அதிர்ந்து போனவன் தன் கோட்டை கழட்டி விபினேஷன் மீது எரிந்துவிட்டு, எங்களை ஃபாலோ பண்ணாத, என்னோட டீம் கிட்டேயும் இதை சொல்லிடு என்று கூறிவிட்டு வேகமாய் அவளை நோக்கி ஓடினான். பெண்ணவளோ கண்களில் கண்ணீர் வடிய தலைமுடியை இறுக பிடித்து பைத்தியம் பிடித்தவள் போல் நடுரோட்டில் ஓட ஆரம்பிக்க, விஷ்வா நில்லு, ஓடாத என்று கூறியவாறே அவள் பின்னே ஓடியவன் அவளை பிடித்து தடுத்து நிறுத்தியிருந்தான். நான்கு புறமும் வாகனங்கள் அங்கும் இங்கும் சீறி பாய்ந்து கொண்டிருக்க இதை எதையும் உணரும் நிலையில் இல்லை அவள். பைத்தியம் பிடித்தவள் போல் இருந்தாள் மங்கை. எதுக்காக இப்படியெல்லாம் பண்ற? என் கூட வா விஷ்வா என்று அவன் அவளை பிடித்து இழுக்க, என்னால் முடியாது, என்னை விடு, என்னால் உன் கூட வரவே முடியாது, என்னை விடுடா, என்னை பைத்தியமாக்குற நீ, என்னை விடு என்று அவள் நடுரோது என்பையும் மறந்து புத்தி பேதலித்தவள் போல் கத்த அடுத்த நொடி அவன் விட்ட அறையில் சுருண்டு அவன் மேலேயே மயங்கி சரிந்தாள் மங்கை. அதில் அப்படியே அவளை தூக்கி தன் தோள் மீது போட்டுக்கொண்டு தன் கார் நிற்கும் இடத்திற்கு சென்றவன் அவளை சீட்டில் படுக்க வைத்துவிட்டு டிரைவர் சீட்டில் ஏறி அமர்ந்து கொண்டான். அடுத்த நொடி கார் அவன் கரங்களில் சீரப்பாய் துவங்கியிருந்தது சாலையில். எவ்வளவு நேரம் மயக்கத்தில் இருந்தாள் என்று தெரியவில்லை. மெல்ல விழிகளை திறந்து அவள் பார்க்கும் பொழுது தேவராட்சசனின் தீவில்தான் இருந்தாள் திரௌபதி. அந்த இடம் அவளுக்கு ஏற்கனவே பழக்கப்பட்டது என்பதால் விழிகளை திறந்தவள் மீண்டும் இங்கு வந்துவிட்டோமா என்று நெஞ்சம் தூக்கிவாரி போட வேகமாய் எழுந்தமர்ந்தாள். இங்கு இருக்கும் பொழுது தேவராட்சசன் அவளுக்கு கொடுத்த அறை அல்லாது அது தேவராட்சசனின் அறையில் உள்ள அந்த சொகுசு மெத்தையில் படுத்திருந்தவள் மெல்ல விழிகளை கசக்கி சுற்றி முற்றி பார்க்க அவள் முன்பு நெஞ்சை நிமித்தி கொண்டு வந்து நின்றான் தேவராட்சசன். அவனை கண்டவுடன் எங்கிருந்து அவளுக்கு அவ்வளவு வெறிவந்தது என்று தெரியவில்லை. பாய்ந்து சென்று அவன் சட்டையை பிடித்தவள், ஏண்டா, ஏன் என்னை இப்படி உயிரை வாங்குற? எதுக்காக திரும்பி என் வாழ்க்கைக்குள்ள வந்த? 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ சந்தோஷமா நான் இருந்தேன் தெரியுமா? என் அப்பா என்ன உள்ள கையில் வச்சு தாங்கினார்டா. நான் அவ்வளோ பெரிய பொண்ணு ஆகியும் கூட என்ன எங்கள் அப்பா குழந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணார். அவ்வளோ சந்தோஷமாக என்னை வச்சுக்கிட்டார் தெரியுமா? ஆனால் நீ எப்போ என் வாழ்க்கைக்குள்ளே வந்தியோ அப்போவே என்னோட சந்தோஷம் நிம்மதி எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. அதுக்கும் மேலே என் அப்பாவையும் நீ கொண்டுட்ட, என் கிட்ட இருந்து அவரை பிரிச்சுட்ட. பாவி, ஏண்டா இப்படி பண்ண என்று அவள் ஆக்ரோஷமாக அவன் சட்டையை பிடித்து உலுக்கிய வண்ணம் கதறி அழுக அவளின் கரத்தை விலக்கிவிட்டவன், போதும் நிறுத்திடி. எவ்வளவு நாள் தான் நானும் அமைதியாக இருக்கிறது? நானே ஏதோ பாவம் பார்த்து அமைதியாக விட்டு வச்சிருந்தா ஓவராக தான் ஆடுற. அப்பா அப்பான்னு குதிக்கிறியே, அந்த அப்பா ஒன்றும் அவ்வளோ நல்லவன் கிடையாது. 3 கொலை பண்ணவன் அந்த ஆள், தெரியுமா உனக்கு என்று அவன் ஆக்ரோஷமாக கத்த அவன் கூறியதை கேட்டு அவனை அதிர்ந்து பார்த்தாள் திரௌபதி. அதை பார்த்த தேவராட்சசனும், என்னடி அப்படி பார்க்குற? நம்ப முடியலையா? ஏன்னா அந்த அளவுக்கு நல்லவனும் உன் அப்பா உன்கிட்ட வேஷம் போட்டு வச்சிருக்கான். அநியாயமாக என் குடும்பத்தையே அழிச்சு வண்டி அவன். அவனுக்கு தங்கச்சியாக பிறந்தது தான் என் அம்மா பண்ண தப்பு. அந்த தப்புக்கு அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைச்சது தெரியுமா என்று அவன் ஆக்ரோஷமாக இடைநிறுத்த அவன் கூறியதை கேட்டு நெஞ்சில் கை வைத்து அவனை பார்த்தாள் திரௌபதி. அவன் கூட பிறந்த பாவத்துக்கு அவங்களுக்கு கிடைச்ச தண்டனை மரணம். அதுவும் யார் கையால் தெரியுமா? அவங்க கூட பிறந்த அண்ணன், அந்த தேவேந்திரன், அதான் உன் அப்பா, அவன் கையால் எங்கள் அம்மா செத்து போனாங்கடி. அவங்க மட்டும் இல்லை, என் அப்பா, என்னோட தங்கச்சி எல்லாரையுமே உன் அப்பா கொண்டுட்டான்டி என்று அவன் ஆக்ரோஷமாக கத்த அவன் கூறியதை கேட்டு மடங்கி அமர்ந்தாள் திரௌபதி. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகம் 64. என் அப்பா, என் அம்மா, என் தங்கச்சி இப்படின்னு என் குடும்பத்தையே அழிச்சு பண்ணி உன்னோட அப்பன், அவனுக்கு தண்ணி நல்லவன் பட்டம் கட்டி அவன் மேலே அவனை தலைமையில் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்க என்ற ஆக்ரோஷமான குரலில் தேவராட்சசன் கத்த அவன் கூறியதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நெஞ்சை பிடித்துக்கொண்டு தரையில் புத்தென்று மடங்கி அமர்ந்தாள் திரௌபதி. நெல்லை குத்திய விழிகளுடன் அவள் அவன் முகத்தையே பார்த்த வண்ணம் அமர்ந்திருக்க, என்னடி அப்படி பார்க்குற? நான் எவ்வளவு சந்தோஷமா நிம்மதியாக இருந்தேன்னு தெரியுமா உனக்கு? இப்போ இப்படி இருக்கேன்னு சொல்றியே, இது என்னோட குணமே கிடையாதுடி. என்னை இப்படி மிருகமாக மாற்றினது உன்னோட அப்பந்தான். நம்பிக்கை துரோகம் பண்ண துரோகிடி அவன் என்று அவன் ஆக்ரோஷமாக கத்த, என்ன என்ன சொல்ற நீ என்றால் வார்த்தைகள் வராமல் நடுங்கிய குரலில் திரௌபதி. அதில் கண்களை இறுக மூடியவன் அங்கிருந்த மிகப்பெரிய கண்ணாடி சுவற்றின் அருகே சென்று பேண்ட் பாக்கெட்டுக்குள் தன் 2 கரங்களையும் நுழைத்து கொண்டு நெஞ்சை நிமிர்த்தி
தொலைதூர வானத்தை இல்லாமல் வெறித்து வண்ணம் தன் வாழ்வில் நடந்த கொடுமைகளை அவளிடம் விவரிக்கத் தொடங்கினான். அவன் என்ன கூறப்போகிறான் என்று படபடத்த இதயத்துடன் அவன் முகத்தை வெறிக்கத் துவங்கினாள் திரௌபதி. 20 வருடங்களுக்கு முன்பு தாமரை குலத்தின் தலைவர் ராஜபாண்டியன், அவரின் மனைவி ராஜேஸ்வரி. இவர்களுக்கு 3 குழந்தைகள். முதலில் தேவேந்திரன், அவர்தான் குடும்பத்திற்கு மூத்த வாரிசு. அடுத்ததாக வானதி, மூன்றாவதாக வனஜா. தேவேந்திரனுக்கு தனது 2 தங்கைகளின் மீது சரிசமமான அளவு பாசம் இருந்தாலும் ஏனோ முதல் தங்கையான வானதியின் மீது கொஞ்சம் ஒட்டுதல் அதிகம். ஏனெனில் முதலாக தனக்கு பிறந்த தங்கை என்பதால் அவரிடம் பாசம் அதிகமாகவே இருக்கும் தேவேந்திரனுக்கு. மூவரும் ஒற்றுமையாக நல்ல குழந்தைகளால் தான் வளர்ந்து கொண்டிருந்தனர். ஆனால் வீட்டிலிருந்த அனைவருக்கும் வானதியின் மீது சற்று பாசம் அதிகம் என்பது வனஜாவிற்கு பிடிக்காமல் போனது. ஏனெனில் தேவேந்திரனுக்கு பிறகு ராஜேஸ்வரி கர்ப்பமாகும் பொழுது பல இன்னல்களை சந்தித்து வானதியை பெற்றெடுத்தார். வானதியும் பிறக்கும் பொழுதே சற்று உடல்நல சுவாதீனம் இல்லாமல் பிறந்ததால் சிறுவயதிலிருந்தே அவரை பத்திரமாக வளர்க்கத் தொடங்கினார்கள் பெரியவர்கள். அதற்கு அடுத்ததாக பிறந்த வனஜா சாதாரண குழந்தை போல் பிறக்கவே, இடையில் பிறந்த வானதி மட்டும் சற்று அடிக்கடி உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகளில் தொடர்ந்து போவார். அதனால் அவரை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று அனைவரும் அவருக்கு சற்று அதிகமாகவே பாசத்தை கொடுத்தனர். அதுதான் வனஜாவிற்கு தன் அக்கா வானதியின் மீது வெறுப்புணர்வை கொடுத்தது. தன்னை யாரும் பாசத்துடன் அணுகவில்லை என்று மனதிற்குள் ஒரு பூதாகாரமாக அவருக்கு தோன்றியது. அதுதான் நாளடைவில் வானதியை வெறுக்க வைத்தது. தேவேந்திரன் ஆரம்பத்தில் இதை பெரிதாக கண்டு கொள்ளாதவர். நாட்கள் செல்ல செல்ல வனஜா வானதியின் மீது வெறுப்புடன் நடந்து கொள்வதைக் கண்டு அதிர்ந்து போனார். வானதி தன் தங்கை தன்னிடம் கோபமாக பேசும் பொழுதெல்லாம், தன் மனதை காயப்படுத்தும்படி நடந்து கொள்ளும் பொழுதெல்லாம் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாள். வானதி பிறப்பிலேயே மிகவும் அமைதியான குணம் கொண்டவள் என்பதால் அனைவரிடமும் அன்புடனும் அனைவரையும் அனுசரித்து செல்லும் பண்புடனும் இருந்தாள். இதில் வனஜா அப்படியே எதிர்மாறாக இருப்பாள். ஆரம்பத்தில் தேவேந்திரன் வானதியிடம் அப்படி வெறுப்புடன் நடந்து கொள்ளாதே என்று வனஜாவிடம் கூற, அது இன்னும் வானதியின் மீது மனதிற்குள் வன்மத்தை தான் விளைத்தது வனஜாவிற்கு. அதையெல்லாம் வனஜா காதிலேயே வாங்கிக் கொள்ளவில்லை. நாட்கள் செல்ல செல்ல பருவ வயது மங்கையாக வளர்ந்து நின்றாள் வானதி. அவளின் அழகை கண்டு ஊரே வியந்து போகும். தேவேந்திரனோ தினமும் தன் தங்கைக்கு தன் தாயிடம் சொல்லி திருஷ்டி சுற்றி போட சொல்வார். அம்மா, பாப்பா அழகை பார்த்து எல்லாரும் கண்ணு வைக்கிறாங்க, அவளுக்கு சுத்தி போடுங்க என்று அவர் தன் தாயிடம் கூற, ராஜேஸ்வரிக்கு தன் மகளின் அழகை கண்டு பெருமையாக இருக்கும். நாட்கள் இப்படியே செல்ல அந்த காலத்திலேயே வானதியை கல்லூரிக்கு அனுப்பி படிக்க வைத்தார்கள். இதை முதலில் ராஜபாண்டியன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ராஜேஸ்வரி தான் தேவேந்திரனுடன் தன் கணவரிடம் பேசி வானதியை கல்லூரிக்கு அனுப்பி வைத்தார். வனஜா பள்ளி படிப்பை முடிப்பதையே பெரும் சுமையாக எண்ணி எப்படியே கடினப்பட்டு பள்ளி படிப்பை முடித்தவள் கல்லூரிக்கு செல்ல விருப்பமில்லை என்று கூறிவிட்டாள். வானதியை பாரு, அவ எவ்வளவு அழகா பொறுப்பா ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு காலேஜுக்கு போறா, நீயும் அந்த மாதிரி காலேஜுக்கு போகலாம்ல என்று தேவேந்திரன் அவரிடம் கூறும் பொழுதெல்லாம், இங்க பாரு அண்ணா, அவளோட நீ சேர்த்து வச்சு பேசாத, எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. அவளுக்கு காலேஜ் போகணுங்கிறது ஆசைனா அவள் போகட்டும், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை என்று அவள் கூறும் பொழுதெல்லாம் இந்த பெண் ஏன் இப்படி பேசுகிறாள் என்று தோன்றும் அனைவருக்கும். தேவேந்திரன் என்னதான் தன் தங்கைகளிடம் அன்பாக பேசி பழகினாலும் ஊருக்குள் அவரை பார்த்தாலே பயம் இருக்கத்தான் செய்தது அவர் மீது அனைவருக்கும். ஏனெனில் தேவேந்திரன் முரட்டு குணம் கொண்டவர், எதற்கெடுத்தாலும் கை நீட்டும் குணம் கொண்டவர். அதற்கும் மேலாக அவர் மனதிற்குள் தான் உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவன் என்ற எண்ணமும் உண்டு. ராஜபாண்டியன் சாதி வெறியில் மூழ்கியிருப்பவர் என்பதால் அவரைப் போலவே வளர்ந்தார் தேவேந்திரன். நாட்கள் இப்படியே செல்ல கல்லூரிக்கு சென்ற மகள் ஒரு நாள் வீட்டிற்கு திரும்பி வரவில்லை. இதில் அதிர்ந்து போயினர் அனைவரும். ராஜபாண்டியன் தன் ஆட்களுடன் தேவேந்திரனை அழைத்து கொண்டு வானதி படிக்க சென்ற கல்லூரிக்கு சென்று விசாரிக்கும் பொழுது வானதி அதே கல்லூரியை சேர்ந்த மற்றொரு மாணவனான இந்திரனை காதலித்தது தெரிய வந்தது. இந்திரனை பற்றி விசாரிக்கும் பொழுது அவன் தங்களை விட தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவன் என்பதையும் அறிந்து கொண்டவர்கள் இப்பொழுது இந்திரன் எங்கே இருக்கிறான் என்று தேடும் பொழுதுதான் அவனையும் காணவில்லை என்ற செய்தி அவர்களுக்கு கிடைத்தது. தேவேந்திரனோ கோபத்தில் பற்களை கடித்தவர், அப்பா, நம்ம பாப்பா என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு புரியுதா என்றார் தன் தந்தையிடம் கோபமாக. இதுக்கு மேல என்னடா பாப்பா பாப்பான்னுட்டு இருக்க, இப்படி நம்மள ஊரே கேவலமா பார்த்து சிரிக்கிற அளவுக்கு நம்மள அசிங்கப்படுத்திட்டு அவ தான் போயிட்டாளே, இனிமே அவளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. வேற ஜாதிக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு போன அந்த கழுதை இனி நம்ம வீட்டு வாரிசும் கிடையாது. நம்பி படிக்க அனுப்புனா இப்படி எனக்கு நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாளே. நீங்க எல்லாரும் சொல்லும்போது கூட அவ கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு நல்லபடியாக திரும்பி நம்ம வீட்டுக்கு வந்துடுவான்னு நினைச்சேன். ஆனா காலேஜுக்கு போன இடத்துல தாழ்ந்த ஜாதிக்காரனை காதலிச்சு அவனை இழுத்துட்டு ஓடி இருக்கா பாரு என்று மீசை துடிக்க அவர் கோபமாக கத்துவதைக் கண்டு தேவேந்திரனுக்கும் தன் தங்கையின் மீது கோபம் பெருகியது.
ஆம், உண்மைதான். கல்லூரிக்கு படிக்க சென்ற இடத்தில் தன் வகுப்பை சேர்ந்த இந்திரனை பிடித்துவிட்டது வானதிக்கு. இந்திரனும் வானதியின் மீது காதல் கொண்டான். இருவரும் வேறு வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள் என்பதால் நிச்சயம் வானதியின் வீட்டில் இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்று நன்றாக தெரிந்தது அனைவருக்கும். வானதியும் இந்திரனிடம் கெஞ்சி கூத்தாடி, வாழ்ந்தால் உங்களுடன் தான் வாழ்வேன், இல்லை என்றால் உயிரை மாய்த்து கொள்வேன் என்று அழுகையுடன் கூற, அதற்கு மேல் தன்னவளை விட்டு பிரிய மனமின்றி அவளை அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டான். ஊரை விட்டு வந்தவர்கள் ஒரு கோவிலில் திருமணம் செய்து கொண்டு சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார்கள். கல்லூரி படிப்பை கூட முடிக்காததால் இந்திரனுக்கு வேலை கிடைப்பது சற்று கடினமாகத்தான் இருந்தது. முதலில் ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாக இருந்த இந்திரன் பின்பு சற்று படிப்படியாக உயர்ந்து ஒரு மளிகை கடை வைக்கும் அளவிற்கு வளர்ந்தான். அதற்கே கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது. இந்த 3 ஆண்டுகளுக்குள் அவர்களுக்கு ஏரன் தேவராட்சசனும் பிறந்திருந்தான். ஆம், தேவேந்திரனின் தங்கை வானதியின் மகன்தான் இந்த ஏரன் தேவராட்சசன். அவன் பிறக்கும் பொழுதே அவனின் பிஞ்சு கரங்களை பிடித்த இந்திரன், கண்டிப்பா நீ வளரும் பொழுது ஒரு பெரிய அந்தஸ்துல நம்ம இருப்போம் ஏரன். அப்பா அதுக்குள்ள முன்னேறி வந்துடுவேன். இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் உன்னோட எதிர்காலம் கண்டிப்பா சிறப்பா இருக்கும். இந்த அப்பா உன்னை நல்லா வாழ வைப்பேன் என்று அவனிடம் அப்பொழுதே பேசுவார் அவனின் தந்தை இந்திரன். வருடங்கள் ஓடியது. அடுத்ததாக மற்றொரு குழந்தையும் பிறந்தாள் அவர்களுக்கு. அவள் தேவநிலா. இரண்டாவதாக வானதி கர்ப்பம் தரித்திருக்கும் பொழுது பெண் குழந்தைதான் வேண்டும் என்று ஆசைப்பட்டார் இந்திரன். அதனால் வானதியும் கோவில் கோவிலாக ஏறி இறங்குவார் தேவராட்சசனை கையில் பிடித்து கொண்டு. தனக்கு பெண் பிள்ளை வேண்டும் என்று இறைவனிடம் கடுமையான வேண்டுதலை வைத்துக் கொண்டிருந்தார் வானதி. அதற்கு பலனாகத்தான் தேவநிலா பிறந்தாள். தேவராட்சசனுக்கும் தேவநிலாவிற்கும் 6 வருடங்கள் வித்தியாசம். அவனுக்கு அவள் பிறக்கும் பொழுது ஒரு அளவுக்கு நினைவு தெரிந்தது என்பதால் தன் தங்கையை கையிலிருந்து விடாமல் பிடித்து கொண்டே இருப்பான். தேவநிலாவிற்கும் தன் அண்ணனின் மீது பாசம் அதிகம். அப்படியே நாட்கள் செல்ல ஒரு நாள் வானதி தன் கணவருக்காக மதிய உணவை சமைத்து எடுத்துக்கொண்டு 4 வயதான தேவநிலாவை இடுப்பில் தூக்கி வைத்துக்கொண்டு தன் கணவரின் மளிகை கடை நோக்கி நடை போட்டு கொண்டிருந்தார். அப்போது நடந்து சென்று கொண்டிருந்தவனின் நடை அப்படியே நின்றது. பின்னே இருந்து கேட்ட அவர் அண்ணனின் குரலான வானதி என்ற குரலில். அதில் அதிர்ந்து போனவர் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்க்க அங்கு தேவேந்திரன் தன் தங்கையை பார்த்த வண்ணம் நின்று இருந்தார். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.